6ஆம் வகுப்பில் படிக்கும் இளவன், பள்ளியின் முதல் மாணவன். ஒழுக்கமாக படிக்கும், ஆசிரியர்களின் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், இளவன் நல்ல பையன். 10ஆம் வகுப்பில் உள்ள வள்ளியப்பன் சிறுவயதில் இருந்தே போதை பழக்கத்தில் விழுந்தவன். 9ஆம் வகுப்பிலேயே பழக்கப்பட்டதால் இப்பொழுது சின்ன பசங்களுக்கே போதை கற்றுக் கொடுப்பவன். அவனுக்கு போதை கற்றுக் கொடுத்தவர் சித்தா. சித்தா பள்ளியை விட்டு மதுரைக்கு போனவன். அடிமை வாழ்வால் உடல் சிதறி உயிருக்கு போராடி இறந்து விட்டான். இந்த உண்மை வள்ளியப்பனுக்கு தெரியாது. அவன் இன்னும் சித்தா உயிரோடு இருப்பான் என்று நினைக்கிறான். கிராமத்தில் பெரிய தேர்தல். புதிய வேட்பாளர் ரகு, விவசாயி சின்னத்தை சேர்ந்தவர். ரகு மக்களுக்கு சொல்லுவது, மது, சிகரெட், போதைப் பொருள் எல்லாத்தையும் அழிப்பேன், அதற்கு பதிலாக இயற்கையை கொடுப்பேன். மக்கள் உற்சாகத்துடன் அவரை வரவேற்கிறார்கள். கிராம மக்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள். 2 மாதங்கள் கழித்து தேர்தல் முடிவு. ரகு 1,30,02,1227 வாக்குகள். பெரிய வெற்றி. அவர் அரசு அறிவிப்பில், கரூரின் புதிய முதல்வர் ரகு. ரகு ஆட்சிக்கு வந்த முதல் நாள் அனைத்து போதைப் பொருள்களும் பறிமுதல். எல்லா பள்ளிகளிலும் ரெய்டு. வள்ளியப்பன் கற்றுத்தந்த சிகரெட், மது, தூளை எல்லாம் அகற்றப்படுகின்றன. அதன் பதிலாக ரகு அறிவிப்பு, இனி இயற்கை மருந்துகள் மட்டும். பனைமர பதநீர், மூலிகை சிகரெட். மக்கள் சந்தோஷம். வள்ளியப்பனும் ஒரு நொடிக்கு மகிழ்ச்சி அடைந்தான். சரி, போதை போச்சு, ஆனா இது இயற்கைன்னு சொல்றாங்க. பின்னால் ஒரு பெரிய மோசடி நடக்கிறது. ரகு இயற்கை சிகரெட் உள்ள ரகசியமாக போதை கலக்கிறான். அவன் சொல்கிறான், மக்களுக்கு தெரியாது, இது இயற்கைன்னு நம்புவாங்க, விதிமுறை மீறாமலேயே நம் பிசினஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் இயற்கை என்று நினைத்து பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் அவரும் வள்ளியப்பனைப் போலவே மெல்ல மெல்ல அடிமையாகப் போகிறார்கள். பள்ளியில் இளவன் வள்ளியப்பன். யாருக்கும் உண்மையா என்ன நடக்குது தெரியாது. மக்கள் ரகுவை ஒரு நாயகன் என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர் அபாயத்தை விதைக்க ஆரம்பித்து விட்டார்.